வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் அதிக அளவில் உணர்ச்சி வசப்பட்டால் அந்த பெண்ணின் மீது அந்த ஆணுக்கு எளிதில் வெறுப்பு வந்துவிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இல்லை, ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை காதலிக்கும் போது அந்த பெண் செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சரி அதை அதிகமாக பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு விஷயத்துக்கு கூட ரொம்ப டிஃப்ரெண்டாக நடந்துப்பாங்க, ரொம்ப அக்கறை எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது புரிஞ்சிக்கக்கூடிய ஆண்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த நார்மல் பீப்புளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி அதை புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு தான் வர ஆரம்பிக்கும். அவங்க மேலே இருக்கக்கூடிய காதல் போயிடும். ஒரு ஆண் அவ்வளவு எளிதில் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அவனுடைய கண்ணீர் துளிகளும் எளிதில் ஒரு பெண்ணிடம் முன் விட்டு விட மாட்டார்கள். அதையும் தாண்டி ஒரு ஆண் செய்தார்கள் என்றால் அந்த ஆண் தண்ணீர் பாதியாக உங்களை நினைக்கிறார்கள் அல்லது உங்கள் மீது அதிக அளவில் நம்பிக்கை இருக்கிறது என்ற அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, மனசுல இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி அழுதுட மாட்டாங்க. கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் வெளியோட வச்சிட மாட்டாங்க. ஒருத்தங்களை பாதி நடிக்கும் போதும் ஒருத்தங்களை அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும்போது தான் ஒரு ஆண் இந்த ஒரு விஷயத்த பண்ணுவான். ஒரு ஆண் என்னதான் மற்றவர்களிடம் அதிக அளவில் சண்டை போட்டாலும் கோவப்பட்டாலும் ஒரு பெண் விரும்பும் பொழுது அந்த பெண்ணிடம் அதிக அளவில் அவர்கள் அமைதியாக பேசதான் செய்வார்கள். ஒரு ஆணுக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு ஆணுடைய உண்மையான காதல் வெளிப்படும். ஒரு ஆண் ஃபேக்காக இருக்கும் போதும் உண்மையாக இருக்கும் போதும் இதுதான் நடக்கும். மற்றவங்ககிட்ட இருக்க கோவத்தை ஒரு ஆண் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்காங்க எப்பவுமே அப்படின்ற போது அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த ஒரு அன்பும் இல்லை, தெரிஞ்சிடும். ஆனால் மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய கோவத்தை இருந்தாலும் உங்கள் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அண்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோவத்தை மற்றவங்ககிட்ட காமிக்கிறாங்க, உங்கள்கிட்ட காமிக்கிறாங்களே தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்றத. ஒரு ஆண் ஒரு பெண்ணை அதிக அளவில் விரும்பும் பொழுது மட்டும்தான் அந்த பெண் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் கேட்டு மனதாக அந்த விஷயத்தை செய்வார்கள். இங்கே எல்லா ஆண்களும் இப்படி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஒரு சில மோஸ்ட் ஆஃப் த ரொம்பவே ரேரான ஆண்கள் மட்டும்தான் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கேட்டு மனசார பண்ணுவாங்க. நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, சொல்லிட்டாலே அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இப்போ சொல்லிட்டா வேற வழி இல்லை, இப்போ என்ன செய்யறது, வேற வழி இல்லாமல் செய்யறேன் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் எரிச்சல் பட்டும் வேற வழி இல்லாமலும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆணுடைய உண்மையான காதல் ஒரு உண்மையான அன்பு இருக்கும் பொழுது தான் மனசார அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆண் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும். பட் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான், எல்லா ஆண்களும் கிடையாது அப்படி. ஆண்களில் ஒரு சில ஆண்கள் திருமணத்திற்கு பிறகும் நம் வாழ்க்கையில் கட்டுப்பட்டு விட்டோம் அப்படி என்ற நினைப்பில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணிப்பதோடு அதிக அளவில் சண்டை போடுவது மும்முரம் காட்டுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் இப்படி இல்லைங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கல்யாணம் ஆயிடுச்சுனாலே லைஃப் முடிஞ்சிருச்சுப்பா, இந்த கல்யாணம் ஏண்டா பண்ணோம் அப்படின்ற எண்ணம் தான் இங்கே பல நபர்களுக்கு இருக்குது. கல்யாணன்றது ஒரு கமிட்மெண்ட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பல நபர்களுடைய வாழ்க்கை வேற வாழ்க்கையாக மாறி இருக்கு. அதாவது நல்லபடியாகவும் அமைஞ்சிருக்கு, ரொம்ப மோசமாகவும் போயிருக்கு. அது அவங்க ஏற்றுக்கிறத பொறுத்தும் அவங்க லைஃப்பில் வரக்கூடிய ஒரு பர்சனை பொறுத்தும் பார்ட்னரை பொறுத்தும். இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் கல்யாணம் ஆயிடுச்சுனாலே நம்ம ஒருத்தவங்களுக்கு கீழே அடிமையை போயிட்டோம், கட்டுப்பட்டோம், விட்டோன்ற ஒரு எண்ணம் வரும். அது ஸ்டார்டிங்கில் வராது. ஒரு சில தினங்கள் ஒரு சில மாதங்கள் போகும் பொழுது அவங்களுடைய மனசில் சின்ன சின்ன விஷயங்களாக தோண ஆரம்பிக்கும். அவ்வளோதான லைஃபு, இந்த பொண்ணோடைய லைஃப் முடிஞ்சிருச்சா, இதுக்கு மேலே எதுவுமே இல்லையா, ஃபேமிலி குடும்பம் குட்டி இதான வாழ்க்கை, இது குழந்தைங்களோட வாழ்கிற வாழ்க்கை, ஃபேமிலியோட வாழ்கிற வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை அப்படின்ற எல்லா ஆண்களுக்கும் இல்லை, ஒரு சில ஆண்களுக்கு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். இதை எடுத்து அவங்க கூட வாழ்றது வெறுப்பாக ஆரம்பிக்கும். அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா சண்டை போடுறது, அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனையை அவங்களாவே இழுக்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயமா பண்ணி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியே போகிறதுக்கு பல விஷயங்கள் மும்முரம் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாரோட ஆண்களோட வாழ்க்கையும் நடக்குது, எல்லாரோட ஆண்களும் இப்படி தான் இருப்பாங்கன்ற நான் சொல்ல வரல. எல்லாரோட ஆண்களும் நடக்கலாம், ஒரு சில ஆண்களோட லைஃப்பில் நடக்காது. பட் இதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டார்ட் ஆனவங்களும் இருக்காங்க, லைஃப்பை முடிச்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. அது நான் சொன்ன விதமாக தான், நீங்கள் லைஃப்பில் ஏற்றுக்கிற பார்ட்னரை பொறுத்து அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது எல்லாருக்கும் நல்ல விதமாகவும் கிடைச்சிடாது, எல்லாருக்கும் கெட்ட விதமாகவும் கிடைச்சிடாது. அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தது அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் அல்லது நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்ட நபர் அப்படின்றத நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அது உங்கள் லைஃப்பில் பெட்டரான நல்ல லைஃப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வீடியோவில் தான் நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ தட்டா, பபாய்.